இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நாங்கள் பார்த்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்டே பண்ண ரிசார்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஏற்காடு போயிருப்பீங்க. என்னோடய லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்காடு போகிறது. ஸோ எல்லா பிளேஸஸும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டே 1 நாங்கள் மதுரையில் இருந்து ஏற்காடு போக 5 to 6 hours ஆச்சு. புக் பண்ண ரெசார்ட் நேம் த பூக் ரெசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா. நாங்கள் போன டைம் செம மழை. அப்புறம் நாங்கள் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் கெஸ்ட்டாக. வேறு யாருமே அங்கே ஸ்டே பண்ணல. இது ஆஃப் சீசன்னால மேபி அப்படி இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே போனதுமே எங்களுக்கு அங்கே இருந்த ஒரு சில ரூம்ஸ்லாம் எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. இந்த ரூம் வந்து ப்ரீமியம் வில்லா. இங்கேருந்து ட்ராபேக் என்னென்னா ரிசப்ஷன்லேருந்து ரொம்ப தூரமாக ஐசோலேட்டடாக இருந்துச்சு. அப்புறம் நெட்வொர்க் அண்ட் வைஃபை சுத்தமாக கிடைக்கல. ஸோ ரிசப்ஷனுக்கு மேலேயே செகண்ட் ஃப்ளோரில் கார்டன் வியூ ரூம்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ரூம் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த கார்டன் வியூவோட ரூம் டூர் பார்த்துடலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு வார்ட்ரோப், லாக்கரோட இருக்கு. ஒரு டீ டேபிள், 2 சோஃபா, ஒரு கிங் சைஸ் பெட், சைட் டேபிள்ஸ் 2, அட்டாச்டு பாத்ரூம். அங்கே என்னாச்சுன்னு தெரில, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் ப்ரீமியம் வில்லாக்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். மினி ஃப்ரிட்ஜ் இதுலயே தான் வச்சுக்கலாம். ஓகே. இந்த ப்ரீமியம் வில்லா பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்ட்ரீம் போச்சு. இந்த பிளேஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. டைம் ஈவினிங் 5:50 தான் ஆகுது. டைம் ஆக இன்னும் சில்னஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த ஒரே பிளஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாம டிவி பார்த்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெசார்ட்டில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நாங்கள் மட்டுங்கிறனால எங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. நியர்பை டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே பார்க்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பக்கோடா பாயிண்ட். ரெசார்ட் பக்கமாக இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும்.
கிரீன் கலர்ல வந்து இது ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து சேலம் சிட்டி அண்ட் சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இங்கேருந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பிளேஸ் அண்ணாமலையார் கோயில். இந்த கோயிலுக்கு போகிற ரோட் ரொம்ப நேரோவாக இருக்கும். இந்த கோயில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மற்ற நாள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. கிணறு பார்த்தியா? கோயில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா சீ லெவல்ல இருந்து 1400 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டில் க்ளவுட்ஸுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலை சுற்றி நிறைய காஃபி எஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் அண்ணா பார்க். அண்ணாமலை டெம்பிள்லேருந்து இங்கே வர 2 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த பார்க் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பார்க் உள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கு. என் கூட இங்கே இன்ஸ்டண்ட்டாக பர்சனலைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் கீ செயின்ஸ் பண்ணித்தர ஷாப்ஸ் இருந்தது. திருப்பி வரேன். பார்க் வெளியே ஒரு மெஸ்ல இங்கே லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்ல ஏற்காடு லேக் இருக்கு, அங்கே போட்டிங் போனோம். இங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி போட் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு ஷாப்பிங். ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட அந்த ஸ்வெட்டர் குளிர் தாங்கலை, ஸோ எக்ஸ்ட்ரா ஜெக்கிங்ஸ் வாங்கிட்டோம்.
இந்த சைட் ரூம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் வில்லாஸ். சீக்கிரமா இருக்கா? பவர் ஃப்ளக்சுவேஷன் சரியாகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் நாங்கள் கார்டன் வியூ ரூம்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஈவினிங் எங்கேயும் போல, ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். சஹஸ்ரா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் ஆச்சு. இந்த ரெசார்ட்டோட செக்இன் டைம் ஆஃப்டர்நூன் 1 o'clock அண்ட் செக் அவுட் டைம் மார்னிங் 11 o'clock. நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டே செக் அவுட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ போகிற பிளேஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு 1/2 kilometer நடந்து போனோம் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து. அப்புறம் 200 steps இறங்கி போனோம். ஏற்காடு போனால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபால்ஸ்க்கு இறங்கி வரப்போ ஒன்றும் தெரில, பட் ஏறி போகிறப்போ ரொம்ப டஃப்பாக இருந்தது. அங்கே தந்தூரி டீ ஷாப் இருந்துச்சு. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எப்படி காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆகும் மேடம்? இது வந்து வெயில் காய வச்சா இந்த பெப்பர் எதுவும் கருப்பு கலராக மாறி இருக்கும் மேடம். இது நெக்ஸ்ட் லொகேஷன் லேடி சீட் வியூ பாயிண்ட். பாய் சகஸ். ఎట్టా ఉంది? எப்படி இருந்துச்சு பாப்பா ஹார்ஸ் ரைடு? நல்லா இருந்துச்சா? இந்த ஹார்ஸ் வச்சுக்கிறியா? நம்ம வீட்டுக்கு கூட்டு போமா? வாக்கிங் கூட்டு போகும்ல. இங்க பாரு மங்கி வால் மட்டும் தெரியுது. இது ஜென் சீட் வியூ பாயிண்ட். ஏற்காடில் மொத்தம் 3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. லேடி சீட், ஜென் சீட், அப்புறம் சில்ட்ரன் சீட். 3மே வியூ பாயிண்ட்ஸ் தான். வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து சேலம் சிட்டி ஃபுல்லாக வியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் பிளேஸ் சில்க் வேர்ல்ட். இங்கே சில்க் வார்ம்ஸ்லேருந்து எப்படி சில்க் வருதுன்னு மினியேச்சர் செட்டப்பாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்க சில்க் வார்ம்ஸ் என்ன இருக்குன்னா மல்பெரி, எரி, தசார், முகா. இதை தவிர கொஞ்சம் சயின்டிஃபிக் பிளே எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த VR ஷோ ரொம்ப ரியலாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் 2 பிளான்ஸ், காஃபி பவுடர், பெப்பர், கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டோம். அவ்வளோதான் எங்கள் டூர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டூரில் எனக்கு பிடிச்ச பிளேஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் பை பாய்.